என்னுடைய தேவனாகிய கர்த்தர் நமக்காக பழி வாங்குகிறவர். இந்த உலகத்தில் இருக்கிற மனிதர்கள் சொல்லுகிறார்கள், மனிதன் அன்று கொல்லுவான், தெய்வம் நின்று கொள்ளும் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு பழமொழியாக. ஆனா உண்மையிலே சில நேரத்தில் ஆண்டவர் உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற, உங்களுக்கு விரோதமாய் கிரியை செய்கிற சில காரியங்களை உடனே ஆண்டவர் செய்ய மாட்டார். ஆண்டவர் பொறுத்திருப்பார், ஆண்டவர் அமைதியா இருப்பார், ஆண்டவர் திருந்துவதற்கு வாய்ப்பு கொடுப்பார். ஆண்டவர் மனம் திரும்புதலுக்கு, மன்னிப்பு கேட்பதற்கு ஆண்டவர் கண்டிப்பாக வாய்ப்பு கொடுத்து, அது இல்லாத பட்சத்திலே தான் கர்த்தருடைய தண்டனையினுடைய பிரம்பு அவர்களுக்கு நேராய் வருகிறது. அப்போ நான் நம்புறேன், ஆண்டவர் நமக்காக பழி தீர்க்கிற கர்த்தராய் இருக்கிறார். நீங்க ஒரு நடந்த சம்பவத்தை சொல்கிறேன். ஒசூரில் ஒரு தேவனுடைய ஒரு நல்ல ஒரு ஊழியக்காரர் ஒசூரில் இருந்தார். அவங்க அவருடைய ரொம்ப நல்ல தேவ மனுஷன், ரொம்ப அழகாய் ஊழியம் செய்கிறவர். அவர் பேர் ஆரோக்கியசாமி. இந்த ஆரோக்கியசாமி அங்கே ஊழியம் பண்ணிட்டு இருக்கும்போது பக்கத்தில் இருக்கிற ஒரு ரவுடி அடிக்கடி அவர் என்ன சொல்லுவார் அப்படின்னு சொன்னால், இந்த பாரு, உன்னை ஒரு நாள் மண்ணெண்ணெய் ஊற்றி நான் உன்னை கொளுத்திடுவேன், ஒரு நாள் உன்னை மண்ணெண்ணை ஊற்றி நான் கொளுத்திடுவேன். ஸோ இதனால் இந்த ஊழியர் ரொம்ப பயந்துட்டார். அப்படின்னா டெய்லி அவன் போகும்போதெல்லாம் இந்த மாதிரி உன்னை மண்ணெண்ணை ஊற்றி கொளுத்திடுவேன் அப்படின்னு ஒரு ரவுடி சொல்கிறத பார்த்து ரொம்ப பயந்து போய் அடிக்கடி ஜெபம் பண்ணி, ஆண்டவரே இவன் இப்படி மிரட்டிகிட்டே இருக்கிறானே, என்ன பண்ணுறனே தெரியல, இவன் இப்படி பண்ணுவானே அப்படின்னு தோணுது, இவன் இப்படி பண்ணிட்டான்னா என்னுடைய பிள்ளைகளை எப்படி பார்த்துக்கிறது, ஊழியத்தை எப்படி செய்கிறது, அப்படி ஒரு கலக்கம் அவருக்குள்ளே போயிட்டே இருந்துச்சு. அப்போது இந்த மண்ணெண்ணை ஊற்றி உன்னை கொளுத்திடுவேன் அப்படின்னு சொன்ன அந்த நபர் தண்ணி அடிக்கிற பழக்கம் இருக்குது. அவருடைய வாகனத்தை அந்த மனுஷன் ஓட்டிட்டு போகும்போது அந்த வாகனம் அவனுடைய நிலை தடுமாறி கீழே விழுது. அப்படின்னா அந்த புல்லட்டு ஓட்டிட்டு இருக்கிறான், அவனுக்கு ரொம்ப வெயிட்டாக இருக்குது. அப்போ குடிச்சிருக்கிறதுனால அவரால் பிடிச்சி வைக்க முடியல, கீழே விழுந்துச்சு. அந்த வண்டி மேலேயே இந்த மனுஷனும் விழுறான், இவரால் எழும்ப முடியல. அப்படியே நைட்டு இரவு அந்த வண்டிக்கு மேலே அப்படியே படுத்து கிடக்கிறாரு, நர குடியில் இருக்கிறாரு. வண்டி கவுந்து கிடக்குது. அப்போ அந்த வழியாய் சினிமாவை பார்க்கறதுக்காக சினிமா பார்த்து முடிச்சுட்டு ராத்திரி ஒரு கூட்டம் பேர் வர்றாங்க. வரும்போது ஏதோ வழியில் கிடக்குது அப்படின்னு பார்க்குறாங்க. சரி என்னன்னு பார்க்கலாம், இருட்டா இருக்குது, நம்ம என்னன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு தீப்பெட்டி எடுத்து தீக்குச்சி அடிச்சா கீழே பெட்ரோல் நிறைய இருந்திருக்கு, அப்படியே பிடிச்சிச்சு. அந்த மனுஷன் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துலயே அந்த மனுஷனுக்கு சாம்பல் மட்டும்தான் மிஞ்சிருச்சு. அப்போ சில நேரங்களில் நம்முடைய வாயின் வார்த்தைகளிலே கவனமா இருக்க வேண்டும். இன்னொன்று நினைத்து கொள்ளுங்கள், சில காரியத்தில் சிலருக்கு தண்டனை இல்லாததுனால, உடனே தண்டனை கிடைக்காததுனால என்ன வேணாலும் செஞ்சிடலான்னு நினைக்கிறாங்க. அவ்வளோதான், ஒன்றும் இல்லை, நமக்கு அது ஒன்றும் நடக்காது. அவங்கள அடிமைப்படுத்துகிறது, கேட்கறதுக்கு யாரும் இல்லைன்னா சிறுமைப்படுத்துகிறது. ஆனால் ஆண்டவர் பழி தீர்க்க ஆரம்பிச்சிட்டாருன்னா, ஆண்டவர் பழி வாங்க ஆரம்பிச்சிட்டாருன்னா, இந்த உலகத்தில் நீங்களும் நானும் அவருக்கு முன்பாக நிற்கவே முடியாது. இந்த ஜெபத்தில் இருக்கிறவர்கள் யாரையாவது குறைவாய் நடத்துகிறீர்களா? ஆண்டவர் அமைதியா இருப்பார். ஆனால் சிலருக்காக ஆண்டவர் பழி வாங்க ஆரம்பிச்சிட்டார்னா உண்மையிலே நம்ம பழச்சிட முடியாது.